ஒரு என்ட்ரி 56,000 புட் 224 ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இதில். லிமிட் ஆர்டரில் போட்டு சிஸ்டமில் வைங்க. ஸ்கேல்பிங் வேணாம். மார்க்கெட் ஆர்டரில் போடாதீங்க. 280 டார்கெட், 280 மேக்ஸிமம் டார்கெட். அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை இருக்குது. டார்கெட் எக்ஸிட். போதும், ஜாஸ்தியாக வந்துடுச்சு. இன்னும் இருக்கு பட்டா. ஸோ 82 பாயிண்ட்ஸ். இதில் ஒரு 20 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தா மோர் தென் எனஃப். இன்னும் இருக்கு. ஒரு என்ட்ரி போடுங்க 135. சிஸ்டமில் போடுங்க. ஸ்டாப் லாஸ் சிஸ்டமில் போட்டு வச்சுக்கோங்க. மேலே போச்சுன்னா ட்ரையல் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபுல் மூவ்மெண்ட் வரல. 170 பிரேக் ஆனால் தான், 174 பிரேக் ஆச்சுன்னா தான் கன்ஃபார்ம் ட்ரேட். அது 174 கிராஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ரிஸ்க் இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம். 174 பிரேக் பண்ணாதான் பெரிய மூவ்மெண்ட்டு. அது வரைக்கும் ரிஜெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதை. 174 ஃபர்ஸ்ட் டார்கெட் 174. இல்லை ஒரு பாயிண்ட் குறைச்சிக்கோங்க, 172. ஃபர்ஸ்ட் டார்கெட். சரி, அது பிரேக் ஆச்சுன்னா ட்ரையல் ஆகிடும். பெரிய பாயிண்ட். ஒன் 173 பிரேக் ஆச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். பெருசாக கிடைக்கும் பாயிண்ட்டு. மேலே போயிடும், க்ரீன் ஆகிடும் அது. சரி, கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் 137லேயே கிட்டும். கொஞ்சம் ட்ரையல் வேணால் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. பட் இது மேலே போகிறதுக்கு தான் ரெடி ஆகுது. சரி, 173 டார்கெட்டு. அதை உடச்சின்னு போச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் பாயிண்ட்டு. அப்படி இல்லைன்னா 173க்குள்ள வெளியே வந்துடலாம். விக்கு மாதிரி பெருசாக வந்துச்சுன்னா விட்டுடுங்க, திருப்பி எடுத்துக்கலாம். இது தேர்ட் ட்ரேட் 36 பாயிண்ட். தேர்ட் ட்ரேட் 36 பாயிண்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரேடோட we are ending the session. இது ட்ரையல் ஆகும். எஸ், பியூட்டிஃபுல். அது 172 உடச்சிட்டு வால்யூமோட போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணலாம். அங்கே ஒரு விக்கு மாதிரி வந்துச்சுன்னா
நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். பட் ட்ரேடு பாருங்கள், வெறும் சிங்கிள் லைனில் நம்ம ட்ரேட் எடுத்துன்னுக்குறோம். அதை கவனிக்கணும். நீங்கள் ஸ்பாட்டில் ஒன்றுமே இல்லை, ஒரு மாதிரி ரிஸ்கான ட்ரேட் தான் வி ஆர் டூயிங் டுடே. பட் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா வேறு லெவல் மூவ்மெண்ட் கிடைக்கும். இன்றைக்கி பார்க்கலாம். ரெடி. மார்க்கெட்டு ஒரே லைனில் இருக்குது. இதுலேயே ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் விஷயம் பெருசு தான். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. டோட்டலாகவே இவ்வளோ தான் இருக்குது மார்க்கெட்டு. இங்கேருந்து இங்கே குட்டியாக போகுது. இவ்வளோ தான். ஜோன் ரொம்ப சின்னதாகுது. ஒரு டைரெக்ஷனில் பிரேக் அவுட்டுக்கு பிளான் பண்ண போகுது மார்க்கெட்டு. எக்ஸ்பைரி பியூட்டிஃபுல். 1,03,000 செந்தில், சூப்பர், நல்லா இருக்கு பார்க்க. இன்னைக்கு காலையில் நிறைய ட்ரேடு முடிஞ்சிடுச்சுமா. எக்ஸ்பைரி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். காலையிலே முடிஞ்சிடுச்சு. இப்போ 136 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம், 3 ட்ரேடு. நீங்கள் அதில் ஒரு 15 பாயிண்ட் எடுத்தால் 5 பாயிண்ட் 3 எடுத்திருந்தா கூட மோர் தென் 3 to 5% வந்துட்டுருக்கோம். லேர்னிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றீங்க. நல்ல ட்ரேடு உட்காந்து எடுக்கணும்னா இந்த மார்க்கெட்டில் ஜஸ்ட் வாட்ச் இட். ஒரே ஒரு லைனில் இருக்குது பேங்க் நிஃப்டி. இதுலேயே நம்ம 136 பாயிண்ட்டு, அதில் ஒரு 5 பாயிண்ட், நீங்கள் 15 பாயிண்ட் ஓவரால் 3 ட்ரேடில் சேர்த்து எடுத்திருந்தா கூட இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு நம்மளது ட்ரேடு. 55,900 ஒரு என்ட்ரி போட்டுருங்க. புட் சைடு ஸ்டாப் லாஸ் வச்சிடுங்க. இந்த கேண்டலுடைய பாட்டம் 169ல் ஸ்டாப் லாஸ் இருக்கு. நம்ம வந்து 177. பாயிண்ட் ஒரு 1-2 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. தொடலன்னா கரெக்டாக 41ல் எக்ஸிட் பண்ணிடணும். இல்லை 1-2 பாயிண்ட் கம்மியாக கூட 41ல் எக்ஸிட் பண்ணிக்கோங்க போதும். ரிவர்சல் ஆக போகுது. ஒரு 1-2 பாயிண்ட் குறைச்சிக்கோங்க. டைம் எடுத்துச்சு. அது டைம் எடுத்துட்டா பாயிண்ட் குறைக்கணும். இன்னும் கூட குறைக்கலாம். அதில் போதும். இந்த ஹை வந்தால் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ரிவர்சல் ஆக போகுது ஆச்சுன்னா அது நம்ம பிரச்சனை இல்லை. 8,500 இப்ராஹிம், வெரி குட். முடிஞ்சிடுச்சு. அதுக்கு மேலேயும் போகுது, பட் அது நம்ம பாயிண்ட் இல்லை. போதும், இது வரைக்கும் தான் கன்ஃபார்ம் ட்ரேடு. இதுக்கு மேலே போகிறது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், போனஸ். போதும், நீங்கள் விட்டுருங்க. போதும், அந்த போனஸ் பாயிண்ட்டும் வந்துடுச்சு. போதும், ஒரு 69-70 பாயிண்ட் வந்துச்சு. நம்ம போனஸ் பாயிண்டில் தான் இருந்து வெளியே வந்தோம். 83 பாயிண்ட்ஸ் வந்துக்குது. நம்ம பாயிண்ட்டு நம்ம கணக்கு போடுறது இது வரைக்கும் தான் ஒரு 40 பாயிண்ட்டு. அதில் ஒரு 10 பாயிண்ட்டு நீங்கள் எடுத்திங்கனாவே என்எஃப். 8,500. மீதி பேர் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் குட். டோட்டலி இன்னைக்கு 4 ட்ரேடு, 2 காலையில் ட்ரேடு, அப்புறம் 2 ட்ரேடு. இது ஒரு 80 பாயிண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் 10 தான். நம்ம ஒரு டார்கெட்டில் பெரிய பெரிய பாயிண்ட்லாம் பார்க்காதீங்க. மூவ்மெண்ட் 80நாகட்டும் 100நாகட்டும், இது இன்னும் கூட போகும்போது நம்ம போயினே இருக்க முடியாது நம்ம. புரியுதுங்களா? இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஜோன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம போதும்னு சொல்லி விட்டுடணும். ஒரு 5-10 பாயிண்ட். கடைசி பஸ் ஸ்டாப் நம்மளது இல்லை. நான் சொன்னது கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7,878 ஜெகன், குட். வைரமணி 9,964, பியூட்டிஃபுல்.
புது என்ட்ரி அவசரப்பட்டு அந்த ஃபோமோவில் போடாதீங்க. எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ நம்மளும் பண்ணுறோம்னா அவங்க கரெக்டான நேரத்தில் உள்ளே வந்தாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க கஷ்டப்பட்டு. நீங்கள் எல்லாருமே பண்ணுறாங்க, மேலே போயிட்டு இன்னும் 2 பஸ் ஸ்டாப் தாங்க இது பஸ் போகிறதுனா அங்கே போய் ஏறாதீங்க. எப்பவுமே ஃபஸ்ட்டு விட்டுடணும், அடுத்தது ஏறணும், கடைசி பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி இறங்கணும். இதுதான் கான்செப்ட். 1428 பியூட்டிஃபுல். எடுத்துன்னு இருக்காங்க, அழகாகவும் செய்கிறாங்க. கொஞ்சம் லேர்னிங்கில் நீங்களும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பார்த்துன்னு எதுக்கு என்னன்னு தெரியலன்னும் போது கொஞ்சம் பயம் வரும். அந்த பயத்தை ஓவர் டேக் பண்ணோம். லேர்னிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். நான் மார்க்கெட்டில் காசு விட்றதும் ஈஸி, எடுக்கிறதும் ஈஸியாக இருக்குது. பட் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, we'll end the session. Thank you. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியில் பியூட்டிஃபுல் ட்ரேட்ஸ் 3 பார்த்துருந்தோம். ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 150 அப்படி வருதுன்னா அவ்வளோலாம் முக்கியம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ட்ரேடில் ஒரு 4-5 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் 13 to 15 20 பாயிண்ட்ஸ் வந்தால் மோர் தென் எனஃப் ஃபார் த டே. ஒரு 3 ட்ரேட்ஸில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 3 to 5% உங்களுக்கு வந்துடும். இது லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். இது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி பார்த்துட்டு டெமோ ட்ரேடில் ஜாயின் பண்ணணும், இது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் டெமோ ட்ரேடு கேட்டுட்டு பார்க்கலாம். இது நிச்சயமாக ட்ரேட் பாசிபிலிட்டி இருக்கா, ட்ரேட் பண்ண முடியுமா, பாசிட்டிவ் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுதெல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ வேறு எதனா டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.